ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா பொருள்லாம் எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணால் தேவையான அளவு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். முன்னாடியே போட்டால் எனக்கு காரம் அதிகமாக இருக்கும்னு நம்ம லேட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டு நான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் மட்டன் தான் ஆட் பண்ணணும். மட்டனை ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்ந்த மாதிரி வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் 1 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், உங்கள் அரிசியை பொறுத்து. லெமன் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருந்து லெமன் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் தோசை தவா வச்சு அது மேலே நான் தம் போட்டு எடுத்திருக்கேன். அதுவும் 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா வந்திருக்கு பிரியாணி. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.